பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நேற்று நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் சங்கீதம் 40ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வார்த்தை சங்கீதத்துல தாவீது எழுதியிருக்கிறார். தாவீது என்ன சொல்லுகிறார்னா, நான் பொறுமையோடு காத்திருந்தேன். அப்போ ஒரு காரியத்திற்காக அவர் காத்திருந்தேன் என்று தன்னுடைய சாட்சி அவர் வெளிப்படுத்துகிறார். நான் பொறுமையோடு காத்திருந்தேன், எவ்வளோ நாள் ஆனாலும் சரி ஆண்டவரே, நீங்க கொடுத்தா நான் அதை எடுத்துக்கிறேன். ஆண்டவரே, நீங்க செய்யின்னு சொன்னா மட்டும்தான் நான் அதை செய்வேன். ஆண்டவரே, நீ மூவ் பண்ணு அப்படின்னு சொன்னா நான் அடுத்த காரியத்தை நான் மூவ் பண்ணி நடத்துவேன். நீங்க சொல்லாம அந்த காரியத்துல நான் முடிவை எடுக்க மாட்டேன். அப்போ ஒவ்வொரு விஷயத்திலையும் கர்த்தர் தாவீதை அவ்வளவு நேர்த்தியா நடத்தியிருக்கிறார். இங்கதான் வசனம் சொல்லுகிறது அவ்வளவு தெளிவா, நான் கர்த்தருக்காக நான் வெயிட் பண்றேன். அவர் என்ன சொல்றாரு, அவர் என்ன செய்யறாரு, என் வாழ்க்கையில அவர் சொல்லாம என் வாழ்க்கையில எதுவும் நடக்காது. அவர் என்ன சொல்றாரோ, அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் நடக்கும். ஸோ அவருக்கு தெரியாமையோ அவருக்கு மிஞ்சியோ ஒரு காரியம் கூட என் வாழ்க்கையில் நடக்கக்கூடாது. அப்போ என் வாழ்க்கையின் காரியங்களில் கர்த்தர் சித்தம் நடக்கணும்னா நான் என்ன பண்ணணும்? நான் தேவனை நோக்கி காத்திருக்கிறேன், நான் அவரை நோக்கி ஜெபம் பண்றேன், நான் கூப்பிடுறேன். அப்பா, ஏசப்பா, எனக்கு இந்த விஷயம் வேணும், எனக்கு இந்த குடும்பத்தின் காரியங்கள் வேணும், என் பிள்ளை ரட்சிக்கப்படணும், என் குடும்பம் ரட்சிக்கப்படணும், இந்த காரியமெல்லாம் வேணும் ஆண்டவரே அப்படின்னு நான் சொல்லி ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் என்னிடமாய் சாய்ந்து அவர் என் பக்கம் திரும்புறாரு. என் பொண்ணு என்னமோ சொல்றா, என் பையன் என்னமோ சொல்றான், அந்த காலை வேளையில என்னப்பா உங்களுக்காக நான் வருகிறேன் என்று கர்த்தர் என் ஜெபத்துக்கு அவர் சாய்ந்து வருகிறார், கேட்க வருகிறார். என்ன விஷயம் என்று கேட்கிறார். கேட்டு என் கூப்பிடுதலை அவர் சரியாய் புரிந்து கொண்டிருக்கிறார். நான் எதுக்கு கூப்பிட்டனோ அதை அவர் கேட்கிறார். சரிப்பா, நான் உன்னை விடுவிக்கிறேன், நீ படுகுழியில இருக்கிறியா, நான் உன்னை தூக்கி எடுக்கிறேன். அடுத்த வசனத்திலேயே அந்த தாவீது சொல்லுகிறார், பயங்கரமான படுகுழியிலும் சேற்றிலும் என்னை அவர் தூக்கி எடுத்தார். அப்போ நான் விழுந்து போன இடத்துல இருந்து ஆண்டவரே நீ என்னை காப்பாற்றும் என்று நான் கதறுகிற வேளையெல்லாம் என் கர்த்தர் அந்த இடத்துல இருந்து அருமையாய் என்னை தூக்கினார் என்று தாவீது விதமாய் சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. அருமையானவர்களே, இந்த காலை வேளையில கூட தேவன் உங்களோடு கூட பேசுகிறார். நீங்கள் கர்த்தருக்காக காத்திருங்க. நீங்க கர்த்தருக்காக காத்திருக்கும் பொழுது நிச்சயமாகவே அவர் உங்கள் கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்பார். ஒரு நேரம் இருக்கிறது, எல்லோரையும் உயர்த்துவார். கண்டிப்பா இந்த உலகத்துல கர்த்தரை நம்பி வந்த ஒவ்வொரு ஜனங்களையும் கர்த்தர் உயர்த்துவார். ஆண்டவர் அந்த உயர்த்துற நேரம் வரைக்கும் நீங்க பொறுமையா காத்திருங்க. ஒரு விஷயத்துக்கு நம்ம பொறுமையா காத்திருக்க வேண்டும். பாருங்க, தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டதுக்கு அப்புறம் கூட அவர் ராஜாவாய் மாறல, அவர் பொறுமையோடு காத்திருந்தான். அந்த நாளிலும் சவுல் தான் அங்க ராஜாவா இருக்கிறாரு. அவர் அந்த மகிமை இழந்துட்டாரு. ஆனாலும் அந்த இடத்துல போய் தாவீது, நான் தான் அங்க ராஜாவா இருக்கணும், நீ என்ன இங்க இப்படி பண்ற அப்படின்னு சொல்லி அங்க அனுப்பவே இல்லை. என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் ஆண்டவர், என்னை சாமுவேல் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார், நான் சரியான தலைமைத்துவத்துக்கு வரணும், நான் தான் ராஜரீகம் பண்ண வேண்டும் என்று அந்த இடத்துல எந்த வாக்குவாதத்தையோ எந்த ஒரு காரியத்தையும் செய்யல. அந்த இடத்துல பொறுமையோடு காத்திருக்கிறான். என் கர்த்தரை அபிஷேகம் பண்ணிட்டார்ல, அவர் நிச்சயம் எல்லாவற்றையும் எனக்காக ஒழுங்குபடுத்தி அவரே கொண்டு என் கையில கொடுப்பார் என்று விசுவாசித்தான். அது அப்படியே பொறுமையோடு காத்திருந்தான். கர்த்தர் அதை கேட்டார். இன்னைக்கு நிறைய பேர் அந்த பொறுமை இல்லை, அந்த பொறுமையோடு காத்திருக்கிற தன்மையும் இல்லை. நினைச்சா உடனே நடக்கணும், இன்னைக்கு நினைச்சா நாளைக்கு நடக்கணும், நாளைக்கு நினைச்சா அது உடனே இந்த வாரத்தில் முடிச்சிடணும். இல்லமா, இல்லை, உங்க வாழ்க்கையில கர்த்தருடைய சுத்தம் நிறைவேற வேண்டும். நாம நினைக்கிறதெல்லாம் மாம்சமா சொல்றதெல்லாம் தோன்றதெல்லாம் செஞ்சிடக்கூடாது. எதை செய்யணும்னாலும் கிறிஸ்தவர்கள் பார்த்து நாம கவனமா இருக்க வேண்டும். பாருங்க, நான் நின்னுட்டேன், எனக்கு தெரிஞ்சிருச்சு, எல்லாமே எனக்கு புரிஞ்சிருச்சு, அதனால நான் எல்லாத்தையும் சாதிச்சிருவேன் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. நிற்கிறேன் என்கிறவன் விழாதபடி எச்சரிக்கையா இருங்க. நாம தேவ சமூகத்துல இருக்கிறோம். நாம தேவ சமூகத்துல இருக்கும்போதும் பொறுமையோடு காத்திருக்கிற பிள்ளைகளா இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. யாக்கோப்புல ஒரு அருமையான வசனம் இருக்கு பாருங்க. யாக்கோப்புல பொறுமையா இருக்கிறவர்களை குறித்து அங்க வேதம் ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீங்களே, அந்த பொறுமையை எது வரைக்கும்னா முடிவையும் நீங்க பார்த்திருக்கீங்க. பொறுமையை அவர் அவ்வளவு பொறுமையா இருந்தார். அந்த வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் எல்லாம் இழந்த பொழுது பொறுமையாய் அமைதியுள்ள ஆவியோட அமைதியா இருந்தார். ஆனா முடிவை எவ்வளவு அழகாய் கர்த்தர் இரட்டத்தனை ஆசீர்வதித்தார். அருமையானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? நீ பொறுமையோடு காத்திருக்கிற வேளையில உண்மையாகவே நீ பொறுமையோடு இருக்கும்போது நீ பாக்கியவனா இருப்பாய். ஆமென், அல்லேலூயா. அததான் தாவீது இந்த காலை வேளையில சொல்லுகிறார். என் ஆத்துமாவே நீ கலங்காத, நீ ஏன் கலங்குற? நீ கர்த்தரை நோக்கி காத்திரு, நீ பொறுமையா காத்திரு. அவர்
அவர் தாமே உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், அவர் தாமே உன்னை ரட்சிப்பார் என்று தன்னுடைய இருதயத்துக்கு அவன் அவ்வளோ அழகாய் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். இன்றைக்கும் கர்த்தர் இந்த காலை வேளையில் உங்களிடத்தில் சொல்லுகிறார், பொறுமையோடு காத்திருங்க. இவ்வளோ நாள் காத்திருந்துட்டீங்க, இன்னும் கொஞ்ச நாள் உங்கள் நாட்கள் முடிந்து போகாது. நீங்கள் பயப்படுறீங்க, என் நாட்கள் முடிந்துடும், என் காரியமெல்லாம் போயிடும், எல்லாமே போயிடுச்சு. இல்லை, எதுவும் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் என்ன செய்ய திட்டம் வைத்தாரோ அது செய்து முடிக்கிற வரைக்கும் காலம் கடந்து போகாது. இதுவரைக்கும் நீ பொறுமையாக இருந்தீர்கள், இனியும் கொஞ்ச நாட்கள் கொஞ்ச நாழிகை நீங்கள் பொறுமையாக இருந்து பாருங்கள். பொறுமைக்கு கர்த்தர் உண்மையாகவே ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அவர் சாய்த்து உனக்கு பதிலை கொடுப்பார். உன் கூப்பிடுதலை அவர் கேட்பார். நீ பயப்படவே பயப்படாத. என் கூப்பிடுதலை கேட்க மாட்டார், என்னை விரும்பல ஆண்டவர், என்னை யாருக்குமே பிடிக்கல. இல்லை, உன்னை விரும்புகிறார், உன்னை பிடித்து உன் பட்சத்தில் தான் இருக்கிறார். அதனால தான் அந்த பிரசங்கத்தையும் கர்த்தர் உங்ககிட்ட கொண்டு வருகிறார். ஆகையால் உங்கள் வீட்டின் காரியம், உங்கள் ஆஃபீஸின் காரியம், உங்கள் வாழ்க்கையின் உயர்த்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, ஒரு காரியத்தில் நீங்கள் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். என்னன்னா, என்னை பொறுமையாக இருக்க சொல்லியிருக்காரு, நிச்சயமாக என்னை இரட்டத்தனையாக அவர் ஆசீர்வதிப்பார். என் ஜெபத்தம் வீணாய் போகாது. பயிரை விதைக்கிறவன், ஒரு விதையை விதைக்கிறவன் சரியான நேரத்தில் அந்த பயிரை அறுவடை செய்கிறான். அதே போல நீ இப்போ விதைத்து கொண்டிருக்கிறாய், சரியான நேரத்தில் நீ அறுவடை செய்வாய். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமென். இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, இந்த அருமையான காலை வேளையிலும் கர்த்தாவே, எங்கள் பிள்ளைகளோடு கூட நீர் பேசின கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா பொறுமையோடு காத்திருக்க வேண்டும் என்று ஆண்டவரே இந்த காலை வேளையில் நீர் பேசின கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, காத்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, தொடர்ந்து பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. எந்த சூழ்நிலையும் அவசரப்படாதபடிக்கு எல்லாவற்றையும் பொறுமையோடு முடிவெடுக்க கிருபத்தாங்க, கடந்து போக கிருபத்தாங்க, தொடர்ந்து வழி நடத்தும் ஆசீர்வதியும். இந்த நாட்களிலும் பலவீனத்தோடு யாராகிலும் காத்து கொண்டிருந்தா ஆண்டவரே, அப்பா வியாதியோடு பலவீனத்தோடு விழுந்து போயிருந்தா அப்பேற்பட்டவர்களை நீர் தூக்கி எடுத்து சுகப்படுத்தி ஆசீர்வதித்து வழி நடத்தும், காத்துக்கொள்ளும். தொடர்ந்து உடைய கிருபை ஒவ்வொருவரோடு கூட இருப்பதாக இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபித்து ஒப்புக் கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். Praise the Lord. God bless you.